ராவணன் சீதையை கவர்ந்து சென்று அசோகவனத்தில் சிறை வைத்தான். இதை அறிந்த ராமன் சீதையை மீட்பதற்கோத தென் திசை நோக்கி வந்தார். தேவ சாஸ்திரங்களிலே குறிப்பிட்டது போல் எந்த ஒரு காரியம் செய்வதற்கும் முன்பாக பிள்ளையார் பூஜை நவக்கிரக பூஜை செய்வது வழக்கம். அதன்படி ராமபிரானும் உப்பு படிவங்கள் நிறைந்த இடத்தில் விநாயகரை பூஜை செய்தார். அதுவே தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஊப்பூர் வெயிலுகந்தே விநாயகரானது. பின்பு தேவி பட்டினம் வந்த ராமபிரான் தமது கையால் கடலின் நடுவே 9 பிடி மணலால் நவக்கிரங்களை பிரதிஷ்டை செய்து நவக்கிர பூஜை செய்தார். புராண காலம் தொட்டு இத்தலத்தில் ஆரவாரமில்லாத கடலின் நடுவே நீக்கல் சிலைகளாக நவக்கிரகங்கள் நவைதவ கிரகங்கள மனைந்த அற்புத காட்சி ஆச்சரியம் அளிப்பதாக உள்ளது. நவக்கிரகங்களும் நவபாஷாண கருக்களால் 9 வகையான நச்சுப் பொருட்கள் மூலம் பஸ்பமாக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட கல். ஆனவை இதில் கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு மற்றும் கேது என வரிசையாக உள்ளன. இத்தலத்திலே பார்வதியும் பரமேஸ்வரனும் சௌந்தர்ய நாயகி சமேத திலகேஸ்வரராக எழுந்தருளி இராமபிரானுக்கு ஆசிகள் வழங்கினார்கள். மேலும் ராமபிரானுக்கு சனி தோஷத்தை நிவர்த்தி செய்த தலம் இதுவேயாகும்.